கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கர்த்தருடைய திரு சமூகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 105:19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாரை புடமிட்டதுங்க? அவர்தான் யோசேப்பை. இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறதுங்க? யோசேப்பை குறித்து பேசுகிறது. ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் பெற்ற நாள் முதல் இருந்து அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற நாளுக்கு இந்த 2 காலகட்டத்தில் இடையில யோசேப்பு பல சோதனைகளை அனுபவித்தார், பல பாடுகளை அனுபவித்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறின பிறகு, கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் வைத்த அழைப்பு யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறின பிறகு எல்லா உபத்திரவங்களும் போராட்டங்களும் காணாமலே போனது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஏதோ ஒரு பயிற்சி அவர்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். எது வரைக்குங்க? கர்த்தர் கொடுக்கிறதான அந்த பொறுப்புகள், ஆண்டவர் கொடுக்கிறதான பொறுப்புகளை சமாளிக்கத்தக்க, நிறைவேற்றத்தக்க அந்த ஞானமும் பலமும் திராணியும் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் நம்மை உடம்பிட்டு கொண்டே இருப்பாரு. இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. எத்தனை சோதனை வந்தாலும் யோசேப்பு மாத்திரம் விழுந்து போகவே இல்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் யோசேப்பு மாத்திரம் விழுந்து போகவே இல்லை. காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு பயிற்சி நாட்களில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், சோதனை நாட்களில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற காரியம் புரிந்து விடுமேயானால் ஆண்டவருடைய பலனுக்காக, ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்காக, ஆண்டவருடைய பலனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய திருசமூகத்தில் உபவாசத்தில் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த கால வேளையில எனக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை பயிற்சியினோட சென்று கொண்டிருக்கிறீங்களா, சோதனையினோட சென்று கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவருடைய திருப்பாதத்துல உறுதியாயிருங்க, திடனாயிருங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை தடுத்து நிறுத்தினாலும், கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுதல உங்க வாழ்க்கையில தடை பண்ண எவரால முடியாது. காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையினோடு சென்று கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட பயிற்சியினோடு சென்று கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருங்க. சோதனை நாட்களில, பயிற்சியின் நாட்களில உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வேத தியானத்தோடு அமர்ந்திருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை பலப்படுத்துங்க. தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று யோசேப்பை குறித்து சொல்லுகிறதே. ஆனால் யோசேப்போடு கூட எல்லா காலங்களிலும் நீர் இருந்து, யோசேப்போடு கூட நீர் இருந்து பலப்படுத்தினீர். இந்த கால வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்துங்க, இவர்களை ஸ்திரப்படுத்துங்க, இவர்களை தைரியப்படுத்துங்க, இவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க. கர்த்தருடைய மனதுருக்கம் இவங்க மேல இறங்கி வருவதாக தகப்பனே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க தேவனே. ஜீவனுள்ள ஆண்டுடைய பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும்.
இவர்களுக்கு என்ன நீர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரோ இவர்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும். யோசேப்பை போல இவர்களும் சாட்சியாக பிரகாசிக்கட்டும், உமக்காக சாட்சியாக நிற்கட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா சோதனையிலிருந்து இவர்களை தூக்கியிடும், விடுதலையாக்கும், பாதுகாத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.